என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தையும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 26வது வசனத்தையும் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். யோவான் 12 அதிகாரம் 26 வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்களிலும் நீர் பஸ்காவை பற்றினதான ஆசரிப்பை குறித்து எங்களோடு பேசி வருகிறீர். தேவரீர் இந்த பஸ்காவினுடைய ஆயத்தம், ஆசரிப்பை நாங்கள் கவனிக்கத்தக்கதாய், அவற்றின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாங்கள் ஆலோசித்து ஆராய்ந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை உம்முடைய வசனத்தினாலே திருப்தியாக்கும். எங்கள் புத்தி இந்த நாளிலே தெளியட்டும் ஆண்டவரே. எதையோ நினைத்து உலக காரியங்களிலே கவலைகளினாலே எதை செய்கிறோம் என்று கூட தெரியாதபடிக்கு, கவனிக்க முடியாதபடிக்கு எங்கள் ஓட்டத்தை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எங்கள் புத்தி தெளிந்து எங்கள் தகப்பனை, எங்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலும் எங்களோடு பேசும். நாங்கள் எந்த காரியத்திலே குறைவுள்ளவர்களாய் அகப்பட்டிருக்கிறோமோ அந்த குறைவுள்ள காரியத்தை நிறைவாக்கும்படியாய் எங்களோடு பேசுவீராக. எந்த வழி எங்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோமோ அந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களோடு கூட பேசுவீராக. எதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோமோ அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு அறிவை இந்த நாளிலே எங்களுக்கு அறிவுறுத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் பஸ்கா என்று சொல்லப்படுகின்ற பண்டிகையாய், வேதத்திலே ஆசரிக்கும்படியாய், அனுசரிக்கும்படியாய் தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடப்பட்ட, யாத்திராகமத்திலே சொல்லப்படுகிறதான 12 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதான ஒரு பஸ்கா என்றால் என்ன என்பதை நாம் கவனித்து வருகிறோம். நீங்கள் பஸ்காவை பற்றி அறிய வேண்டுமானால் அடிப்படையாய் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போகும்படியாய் தேவன் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பஸ்காவினுடைய ஆசரிப்பு முடிந்தவுடனே தங்களுடைய சுய தேசத்திற்கு புறப்பட்டார்கள். இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஏன் இதை நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு நாளிலே உலகம் அறியாத வேளையிலே இயேசு வரப்போகிறார். வரும் பொழுது யார் இந்த பஸ்காவை அல்லது திருவிருந்தை உண்மையாய் ஆசரிக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்தினுடைய பாவ பாரங்களிலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து இயேசு விடுவித்து அவர்களை பரலோகத்திற்கு தம்மிடத்தில் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் இந்த உலகத்தை கடந்து போக வேண்டுமானால், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நான் வருமளவு இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் அவர் வருகைக்கும் அவர் நம்மை இந்த இடத்திலிருந்து கடந்து போக பண்ணுவதற்கும், பஸ்கா என்றால் அதற்கு அர்த்தம் கடந்து போகுதல், கடந்து போக பண்ணுதல், கடந்து போகுதல் என்பது அதற்கு பொருள். அப்படியானால் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் கடந்து போக போகிறார்கள். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது?
நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பஸ்காவினுடைய 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, பஸ்காவை நாம் ஆசரிப்பதற்கு முதலாவது எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், எதிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை எப்படி ஆசரிக்க வேண்டும். மூன்றாவது, எவைகளிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனையாய் சொல்லப்படுகிறது. பஸ்காவின் ஆயத்தம், பஸ்காவினுடைய ஆசரிப்பு, பஸ்காவினுடைய ஆலோசனை, இந்த 3 காரியங்களை பிரதானமாய் வைத்து நான் முதல் காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முதல் வழி நடத்துவதற்கு அவர்களை இந்த பஸ்காவினுடைய ஆசரிப்பிலிருந்து அவர்களை சரியான ஒரு ஆயத்தத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முதல் சொன்ன ஒரு காரியம், மாதங்களை, வருஷங்களை, நாட்களை, நேரங்களை தேவன் முக்கியப்படுத்தினார். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாய் இருக்க கடவது. இந்த மாதத்தினுடைய 10வது நாளிலே 14வது தேதியிலே இப்படி ஒவ்வொன்றையும் நாட்களையும் நேரத்தையும் ஆண்டவர் சொல்லி இவர்களை நாட்களை முக்கியப்படுத்தும்படியாய் சொன்னார். அப்படியானால் நான் இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் பஸ்காவிற்கு ஆயத்தமாக வேண்டுமானால் அல்லது இந்த உலகத்தை கடந்து நீங்கள் பரலோகத்தை அடைவதற்கு நீங்கள் பஸ்காவிற்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய நாளை நீங்கள் அறிய வேண்டும். இந்த தேவனுடைய நாளை நாம் எப்படி அறிய முடியும் என்பதற்கு நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு முதல் ஒரு காரியத்திலிருந்து ஆரம்பித்தேன். தேவனுடைய நேரத்தையும் தேவனுடைய நாளையும் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற காலங்களையும் நாம் எப்படி அறிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வேலையை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 உதாரணங்களை நான் எடுத்தேன். ஒன்று, ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறிவதை போல அறிய வேண்டும். இரண்டாவது, ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை அறிவதை போல அறிய வேண்டும். மூன்றாவது, ஒரு மணவாட்டி தன் மணவாளனுடைய வேலையை அறிவதை போல நாம் அறிய வேண்டும். ஏதோ ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நினைக்கிறபடி அது வருவதல்ல. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நம்முடைய வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் வானத்திற்கும் பூமிக்கும் அளவாக இருக்கிறபடியினாலே அவருடைய வழிகளை நாம் அறிய முடியாது. அவருடைய நேரங்களை டக்குன்னு நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. சட்டென்று அவைகளை புரிந்து கொள்வதற்கு மனுஷனால் இயலாது. ஆனால் அதை புரிய வைக்கிற தேவன் காலங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்தை, தேவனுடைய நேரத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு பிள்ளை தகப்பனை அறிவதை போல தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் 2வது 3வது காரியத்திலே ஒரு ஊழியக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானை அறிய வேண்டுமோ அதன்படியாய் நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நல்லா கவனிங்க, வேதத்தில் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு சிலரை என் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்கிறார். ஊழியக்காரர்னு சொல்கிறதுக்கும் என் ஊழியக்காரர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிள்ளைகள்னு சொல்லுவதற்கும் என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் பிள்ளைகளை என் அப்படின்ற ஒரு வார்த்தையிலே தன்னகப்படுத்தி பேசுகிறார். ஊழியக்காரனை தன்னகப்படுத்தி சொல்லுகிறார். என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, ஈசாக்கா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் யார் வராங்க?
ஆபிரகாம். ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு ஊழியம் செஞ்சான், ஆபிரகாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தாரு, அவர் கேட்டு நடந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு தரேன், உனக்கு செய்கிறேன் அப்படி சொல்லல. உரிமையை சொல்ல, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அப்படின்னா ஆபிரகாம் ஒரு 10 ஊழியக்காரங்க இருக்காங்க பாருப்பா, அந்த மாதிரி 10 பேர் மாதிரி இல்லை, அவன் என்னுடைய ஊழியக்காரன். ஹி இஸ் மைன், என்னுடைய ஊழியத்தை செய்கிறவன். நீங்கள் இதே போல லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், என்னுடைய ஊழியக்காரர்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் என்னுடைய ஊழியக்காரர் யார் என்றால் இஸ்ரவேலர். மூன்றாவதாக நீங்கள் ஏசாயா 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் ஊழியக்காரனாகிய ஏசாயா என்ற வார்த்தையை சொல்லுகிறார். என் ஊழியக்காரனாகிய ஏசாயா. நீங்கள் அதே போல ஏசாயா 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாக்கீம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எலியாக்கீம். 5வதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் நீங்கள் 2 இடத்துலையும் வாசிங்கன்னா 25:9 27:9 நேபுகாத் நேச்சாரை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். கடைசியாய் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே செருபாபேலை சொல்லுகிறார் ஆண்டவர், என்னுடைய ஊழியக்காரனாகிய செருபாபேல். ஆக ஒரு 6 பேரை வேதத்திலே என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நல்லா ஆராதனை பண்ண இல்லைங்களா? ஆராதனை கூட ஒரு ஊழியம்தான். அந்த ஊழியத்தை ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்லணும் தெரியுங்களா? என்னுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானை எப்படி அறிந்து கொள்வாரோ, அல்லது எஜமானுடைய நேரத்தை எப்படி அறிந்து கொள்வாரோ, அதே போல நாமும் நம்முடைய தேவனுடைய நேரத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஊழியக்காரன் எப்படி தன் எஜமானுடைய நேரத்தை அறிந்து கொள்ளுகிறான் என்பதை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக விதமான காரியங்களை வேதத்திலே ஒரு ஊழியக்காரனுக்கும் எஜமானுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சரியாய் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை முக்கியப்படுத்துகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தால் அவன் என்னை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யறாத இருந்தா அவங்க என்னதான் பின்பற்றணும். அப்படி பின்பற்றோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 10:30 ஆண்டவர் இந்த ஆராதனையில் இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்னா ஊழியக்காரன் எங்க இருப்பாரு? அப்ப இங்க இல்லாதவங்க ஊழியக்காரங்க, ஆனா ஆண்டவருடைய என்னுடைய ஊழியக்காரன் சொல்றோம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஊழியக்காரனும் இருப்பான். அவர் எந்த ஸ்தானத்தில் ஊழியம் செய்கிறாரோ அந்த ஊழியத்தை அவனும் செய்வான். அவர் எந்த நோக்கத்தோடு ஊழியம் செய்வாரோ அதே நோக்கத்தோடு அவன் ஊழியம் செய்வான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறவனை தான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன். அப்போ அவர் எங்கே இருப்பாரோ அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்வோமே, அவர் இருக்கிற இடத்திலே அவர் ஊழியக்காரனும் இருப்பான். இப்போ நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வருவோமே. இந்த 25ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதில் ஒரு எஜமானை பற்றியும் ஒரு வேலைக்காரனை பற்றியும் வருகிறது. இப்போ இந்த எஜமான் வெளியூருக்கு போகிறார்.
45வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? யார் உண்மையாய் விவேகமாய் எஜமான் வைத்த ஊழியக்காரனாய் இருக்க முடியும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறது ஒரு வேலைக்காரன் வைக்கப்படுகிறான். எதற்கு என்று சொன்னால், விசாரிக்கும்படி, போஜனம் கொடுக்கும்படி. வீட்டிலே ஒரு 10 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு வேலைக்காரன் முக்கியமாய் எஜமானுக்கு உதவி செய்கிறான். இந்த முக்கியமான வேலைக்காரனிடத்தில் எஜமான் சொல்லுகிறார், நான் 2 நாள் ஊருக்கு போகிறேன், ஆகியனாலே மற்ற வேலைகள் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கோ, வேலைக்கு கரெக்டாக வேலைக்காரர்களுக்கு உணவு கொடுத்துரு, வேலைக்காரர்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் அந்த தேவைகளை நீ விசாரித்து நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை தன் வேலைக்காரனுக்கு, ஊழியக்காரனுக்கு கொடுத்து விட்டு போகிறான். அதை உண்மையும் விவேகமுமா யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் பிதாவிற்கு அடுத்தவைகளை நான் செய்ய வேண்டும் அல்லவா, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? அப்படியானால் அவர் எந்த காரியத்தை பொறுப்புள்ளவராய் நிறைவேற்றுகிறாரோ, எந்த காரியத்தை பொறுப்போடு செய்கிறாரோ, அதே பொறுப்போடு வாழுகிறவன் தான் அவருடைய வேலைக்காரன். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் தீமோத்தேயை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னை போல விசாரிக்கிற ஒருவன் இருக்கான், தீமோத்தேயுவை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவன் நான் உங்களை விசாரிப்பதை போல உங்களை விசாரிப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தால் எந்த பொறுப்போடு மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருப்பாரோ, அதே மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை பின்பற்றுகிற நாம் அவரை போல பொறுப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரும். நான் கேட்குறேன், எந்த பொறுப்போட தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து திருவிருந்து எடுக்கிறீர்கள்? அர்ப்பணித்து நான் சொல்கிறேன், நீங்கள் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நிறைய சாக்கு போக்கு இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற எல்லா சாக்கு போக்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வர முடியலை, லேட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, இதனால் காரணம், அதனால் காரணம், எத்தனை காரணங்களை வேணாலும் வச்சுக்கிடுங்க, எத்தனை காரணம் வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்கள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிகிற நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன். நான் ஏற்றுக்கிறதுனால பரலோகம் ஏற்றுக்கோன்னு நினைக்காதீங்க. நான் என் வேலையை செய்யும்படியாக இருக்கிறேன். உங்களை பரலோகத்திற்கு வழிகாட்டுவது தான் என்னுடைய வேலையை ஒழிய, உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை என்னுடையது கிடையாது. அழைத்து செல்கிற ஒருவர் வருவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வராமல் பரலோகம் போயிட முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக போக முடியாது. ஒரு பொறுப்புள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்திற்கு ஆராதனைக்கு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க முடியாது. என் ஊழியக்காரன் என்னை பின்பற்றுவான், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். நான் எந்த பொறுப்புள்ள இடத்திலே நின்று அடுத்தவர்களுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று எந்த பொறுப்பிலே நான் இருக்கிறேனோ அதே பொறுப்பிலே நீங்களும் நானும் இருக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் பொறுப்புள்ளவர் என்பதை நாம் அறிந்திருப்போமே, ஆனால் நான் சொல்லுகிறேன் அவருடைய வேலையை நாம் சரியாய் அறிந்து கொள்வோம். இந்த ஊழியக்காரன் அப்படியே பொறுப்பற்றவனாக மாறுறானோ. ஆண்டவர் சொல்கிறாரு, யார் உண்மையாக விவேகமாக ஊழியம் செய்கிறவனாக இருக்கானோ அவன் தான் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பாக்கியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் வாசிங்க. எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற, அப்படி உண்மையும் பொறுப்பும் உள்ளவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். 48வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஒருத்தருக்கு சாப்பாடு போடல, சாப்பாடெல்லாம் அவனே சாப்பிட்டு வெளியில யார் யாரோட கூட குடித்து வெறித்து சந்தோஷமா இருக்கணுமோ சந்தோஷமா குடித்து வெறித்து சந்தோஷமாவே இருந்தாச்சு.
திடீர்னு எஜமான் வந்தார், அவனை கடும் நரகத்திலே தள்ளி போட்டாராம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவனை தள்ளினார். கவனிங்க கவனிங்க, யார் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன்னு சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது, எஜமான் வருகிற வேலை என்னன்னு தெரியாததுனால எஜமான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லு, நான் பொறுப்பாக வேலை செய்த மாதிரி நீ செய்தால் போதும், நான் பொறுப்பாக இருந்த மாதிரி நீ இருந்தால் போதும். ஆனால் ஒருத்தன் பொறுப்பாக இல்லை தான், பொல்லாதவனாக இருந்தானா, பொல்லாதவனாக இருந்தான். பொல்லாதவனுக்கு என்ன அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு கூட வந்துடுவார், இன்னைக்கு இரவு கூட வந்துடுவாருன்னு அவருடைய வருகையை பற்றின ஒரு பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பொறுப்புள்ள ஊழியக்காரர்கள். ஒரு பொறுப்பு இல்லாத பொல்லாத ஊழியக்காரர் யார் தெரியுங்களா? இயேசு வருவார்ன்ற பயமே இல்லாத வாழ்கிறவங்க எல்லாருமே பொல்லாதவங்க தான். இயேசு வரப்போகிறார், எந்த நாழிகையிலும் அவர் வருவார் என்ற ஒரு பயபக்தி இல்லாமல் வாழுகிற யாராக இருந்தாலும் அவர்களை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடப்படுவார்கள் என்பது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். கவனிங்க, நீங்கள் தேவனுடைய வேலையை அறிய வேண்டுமானால் ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானுடைய வேலையை அறிவதைப் போல நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு கடன் பட்டிருக்கிறபடியினாலே அந்த கடனை அவன் செலுத்த முடியாமல், திருப்பி செலுத்த முடியாதபடியினாலே அவன் கேட்கிறான், ஆண்டவனே எனக்கு இப்போ கட்ட முடியல, ஆகையினாலே எனக்கு நீர் நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமான் இடத்துல, ராஜாவின் இடத்துல ஒரு வேலைக்காரன் அவனம் கேட்கிறான். அந்த வேலைக்காரனுடைய அந்த தாழ்மையை ஏழ்மையை பார்த்து எஜமான் என்ன பண்ணுறான்னா, சரி நீ எனக்கு கடனை திருப்பி கொடுக்கவே வேண்டாம், போ, இனிமேல் உன் வாழ்க்கையில் கடன் வாங்காதபடிக்கு நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நல்லாயிரு அப்படின்னு சொல்லி அவன் கடனை அவனுக்கு மன்னித்து அனுப்புகிறான். ஆனால் இவர் வெளில போனவனே என்ன தான் பண்ணுறாரு, இவருக்கு கீழே ஒருத்தர் கடன் வாங்கினார் பாருங்க, ஊழியக்காரன். அந்த கடன் வாங்கினவருக்கு பார்த்த உடனே என் கடனை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அவனும் அதே மாதிரி சொன்னான், எனக்கு இப்போ கொடுக்கறதுக்கு சமயம் இல்லை, நான் எப்படி ஆகிலும் திரும்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னா விடலாமே, கடனை கொடுக்குற வரைக்கும் மகனை உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறணும். இதை ராஜா கேள்விப்பட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு மன்னித்ததை போல நீ ஏன் உன்னுடைய ஊழியக்காரனுக்கு மன்னிக்கவில்லை? கவனிங்க, தேவன் நம்மேல் இரக்கமாக இருக்கிறதை போல நாம் ஏன் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டுவது இல்லை? தேவன் நம்மை மன்னிப்பதை போல நாம் ஏன் மன்னிப்பது இல்லை? தேவன் நம்மை சில காரியங்களிலே அவர் பரவாயில்லை இனிமேல் சரி செய்து கொள் என்று விடுவதை போல ஏன் நாம் மற்றவர்களுக்கு தவணை கொடுப்பது இல்லை, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவது இல்லை? நான் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்றேன், ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேனே, யார் எஜமானுடைய வேலையை அறிகிற ஊழியக்காரன் என்று சொன்னால் பொறுப்போடு இருக்கிறவன். யார் எஜமானுடைய வேலையை அறிகிற ஊழியக்காரன் என்று சொன்னால் பொருத்தனை உள்ள ஒரு ஊழியக்காரன். என் எஜமான் எவைகளை செய்கிறாரோ அவைகளின்படியே நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். அவர்களை அழைத்து வந்தவர் வனாந்திரத்தில் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினது என்ன தெரியுங்களா? உங்களோட கூட இருக்கிற அந்நியனை நீங்கள் ஒரு காலமும் இடுக்கண் உண்டாக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நாளிலே அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது அந்நிய தேசத்தார் உங்களை எப்படி ஒடுக்கினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினால் நான் ஒடுக்கப்பட்டதினால் நீங்களும் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த குணத்தில் வளராதபடிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவனுடைய வேலை அறியணும்னா நமக்குள்ள ஒரு பொருத்தனை இருக்கணும். என்ன தெரியுங்களா? அவர் எப்படி இருக்கிறாரோ நான் அப்படி இருக்கணும். அவர் இரக்கமுள்ளவர், நானும் இரக்கம் பாராட்டேன். அவர் தயவுள்ளவர், நானும் தயவு பாராட்டேன். அவர் கண்டிப்புள்ளவர்,
நானும் கண்டிப்புள்ளவனாக இருக்கணும். அவரை போல என்னுடைய வாழ்க்கை. ஆனால் கடன் மன்னிப்பை பெற்றவன் மற்றவர்களுடைய கடனை மன்னிக்கக்கூடாதபடிக்கு அவன் குறைவுள்ளவனாய் மாறும் பொழுது அவன் வேலையிலிருந்து தள்ளப்பட்டு அக்கினியும் அழுகையும் உள்ள பற்கடிப்பும் உள்ள நரகத்திலே அவன் தள்ளப்படுகிறான். மூன்றாவதாக நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டு போகிறார். அவன் நாள் வந்த பொழுது அந்த குத்தகையினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், பழங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன் வேலைக்காரனை அனுப்புகிறான். வேலைக்காரனை அடித்து அனுப்பிவிடுகிறார்கள். வேறொரு வேலைக்காரனை அனுப்புகிறான், அவனை காயப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். இன்னும் ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான், அவனையும் துன்பப்படுத்தி அனுப்புகிறார்கள். கடைசியாக தன்னுடைய குமாரனை அனுப்புகிறான். குமாரனை அனுப்பும் பொழுது இவன் சுதந்திரவாளி என்று சொல்லி இவனை கொன்று போட்டு இந்த சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த சுதந்திரவாளியை கொலை செய்கிறார்கள். இங்கே ஒரு வேலைக்காரனை குறித்து வாசிக்கிறோம். கவனிங்க, எஜமான் திராட்சை தோட்டத்தை கொடுத்தார்னா அதன் கனிகளை அவர் எதிர்பார்ப்பார். உண்மைதானே? இப்படி பேசலாமே, கொஞ்சம் பெருந்தன்மையாக பேசுவோமே. பெருந்தன்மை உள்ள ஒரு ஊழியக்காரன், தன்மை அதில் கொஞ்சம் பெருந்தன்மையாக பேசுவோமே. ஒரு எஜமான் குத்தகைக்கு கொடுத்து அந்த கனிகளிலே எனக்கு இத்தனை சதவீதம் எனக்கு நீர் கொடுக்க வேண்டும், தோட்டத்திலே நீ விதைக்கலாம், பலன்களிலே ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது பலன் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? பெருந்தன்மையாக கொடுத்துருக்கணும்ல. ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் தோட்டத்தை அபகரிக்க நினைத்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரு காலத்தில் வாழக்கூட முடியாத அளவிற்கு சாவை தேடி ஓடுன வாழ்க்கை இருக்கு. ஆனால் நீ சாகாதன்னு சொல்லி அந்த சாவை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு ஒருவர் நமக்காக செத்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? இயேசு நமக்காக மரித்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. விடுதலையா சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் நம்முடைய மரணத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். இப்போ ஜீவனை நமக்கு கொடுத்துட்டு அவர் நமக்குள்ளே வாழ விரும்புகிறார். நமக்குள்ளே அவர் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஜீவனை நமக்குள்ள வச்சுட்டு நமக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய அவருக்குரிய ஜீவனுக்கு வாழல. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனியை நாம் கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய சுயத்திற்கேற்ற வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு மாறிவிட்டது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நமக்கு ஜீவன் கொடுத்தது யாருன்னா ஆண்டவர். நமக்கு ரத்தம் சிந்தினது யார் என்றால் ஆண்டவர். நரகத்திற்கு போகாதபடிக்கு தம்மையே அதற்கு முன்பாக வைத்து தம்மையே ஒப்பு கொடுத்து நம்மை வாழ வைத்தவர் அவர். நீங்கள் யோசித்து பாருங்க, அப்படி வாழ வச்சவருக்கு முன்பாக நம்ம எப்படி வாழணும் தெரியுங்களா? அவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வாழணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி வாழணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு துக்கமாய் மாறுவதற்கு காரணம், அவரிடத்தில் இந்த நன்மையை பெற்றோம், ஆனால் நம்முடைய சுயத்திற்கு ஏற்றது போல நம்ம இந்த உலகத்திலே வாழுகிறோம். ஒரு நல்ல ஊழியக்காரன் பெருந்தன்மையாய் தன் எஜமானுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே வாழுவான். நான்காவதாக நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் தாலந்துகளை கொடுக்கிறான் ஒரு ஊழியக்காரனுக்கு. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவருக்கு 1 தாலந்து. 5 தாலந்து பெற்றவன் அதை 10ஆய் மாற்றினான். 2 பெற்றவன் அதை 4ஆய் மாற்றினான். ஆனால் 1 பெற்றவன் அதை புதைத்து வைத்து எஜமானையே குறை சொல்லுகிறவனாய் அவன் காணப்பட்ட பொழுது அவனும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு நரகத்திலே தள்ளப்படுகிறான். அப்படியானால் ஒரு ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை பெருக பண்ணுகிறவன் தான் என்னுடைய வேலைக்காரன். ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கக்கூடிய நல்ல ஜெப வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். அதை பெருக பண்ணணும். வேத வாசிப்பை பெருக பண்ணணும். தேவனை தேடுகிற காரியத்தை பெருக பண்ணணும். வேத தியானத்தை பெருக பண்ணணும். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பெருக பண்ணணும்.
இதை பெருக பண்ணுகிறவன் தான் என்னுடைய ஊழியக்காரன். நீங்கள் 17ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், எஜமானுக்கு பொறுமையோடு தாழ்மையோடு ஊழியம் செய்கிற எஜமான், ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய தோட்டத்திலே வேலை செய்ய போகிறான். மத்தியானம் வரைக்கும் வேலை செய்துட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே எஜமான் சொல்கிறாராம், எனக்கு ஆகாரத்திற்கு தேவையானது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, எனக்கு பசிக்குது, நான் முதல்ல சாப்பிட்ணும். வேலைக்காரன் என்ன தெரியுங்களா யோசிப்பான்? வீட்லேயே இருந்தார், நான் தான் வயலில் போய் வேலை செய்கிறேன், வயலில் வேலை செய்துட்டு வரேன். வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? வேலைக்காரனே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கப்பா, நீ போய் சாப்பிடு, முதல்ல சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் நேரம் அவன் சாப்பிட்றதுக்கு. இல்லையா, வா 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம், அப்படி தான் சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? எனக்கு முதல் போய் ஆயத்தப்படுத்தி முடித்த உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்யத்தக்கதை மாத்திரம்தான் நான் செய்தேன். அந்த ஊழியக்காரருடைய பொறுமையான சேவையை பாருங்களேன், கவனிங்க. நீங்கள் தேவனுடைய வேலையை அறிய வேண்டுமானால், அல்லது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தினுடைய பாவ சாபத்தை கடந்து போக வேண்டுமானால், உலகத்தினுடைய அடிமைத்தனத்தை நீங்கள் கடந்து போக வேண்டுமானால், இந்த உலகத்தை கடந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஜீவியத்தை இன்றையிலிருந்து நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கடந்து போக வேண்டுமானால், நான் அதை இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்குரிய பிரச்சனை, இன்றைக்குரிய வியாதி, இன்றைக்குரிய நாசமோசம் போக்குதல், இவைகளை இன்றைக்கு நான் கடக்க வேண்டுமானால், இன்னைக்கு இருக்கிற காரியத்தை நான் கடந்து போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதற்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய பந்தியில் ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தால் அந்த பந்தியினுடைய அடையாளம் நீங்கள் கடந்து போவீர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தை கடக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த பந்திக்கு ஆயத்தப்படுகிற வேலையை நீங்கள் அறிய வேண்டும். வேலையை அறிய வேண்டுமானால் ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறிவதை போல அறிய வேண்டும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். எஜமானுடைய வேலையை அறியாதவர்கள் எல்லாம் நரகத்திற்கு தள்ளப்பட்டார்கள். எஜமானுடைய வேலை அறிந்தவர்களுக்கு என்ன பெயர் தெரியுங்களா வேதத்தில்? பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரன், பொறுத்தனை உள்ள ஒரு ஊழியக்காரன், பெருந்தன்மை உள்ள ஒரு ஊழியக்காரன், பெருக பண்ணுகிற ஒரு ஊழியக்காரன், பொறுமையான ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரன் என்ற ஆண்டவர் யாரை சொன்னார் என்று சொன்னால், பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரன். என்னுடைய ஊழியக்காரன் பொறுத்தனை உள்ள ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் பெருந்தன்மை உள்ள ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் பெருக பண்ணுகிற ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் பொறுமையுள்ள ஒரு ஊழியக்காரன். ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறிவதை போல, ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை அறிவதை போல, அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வேலையை அறிய வேண்டுமானால் ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனை அறிந்து கொள்வதை போல அறிய வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3 படிகள் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த படியில் நிற்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1, தகப்பன் பிள்ளை என்ற உறவில் வளரணும், நமக்கு அவர் தகப்பன். 2வது, அவர் எஜமான், நம் வேலைக்காரர், ஊழியக்காரர் என்ற பதத்தில் வளரணும். கடைசியாக இது எங்கே முடியும்னா, அவர் மணவாளன், நான் மணவாட்டி என்ற இடத்துல வந்து நிறுத்தம். வேலைக்காரனா வேலைக்காரனாகவே போயிடாது, வேலைக்காரன் வேலையும் நடக்கும். பிள்ளைனா பிள்ளையாகவே இருக்காது, பிள்ளைக்குரிய வேலையாக நடக்கும். பிள்ளையாக இருந்து அந்த பிள்ளை பொறுப்புள்ள ஒரு வேலைக்காரனாய் மாறி அந்த பொறுப்புள்ள வேலைக்காரன் தன் தகப்பனுடைய அந்தஸ்தை, அந்த நிலையை அடைவது தான் இங்கே மணவாளன் மணவாட்டி என்ற வார்த்தை வருகிறது. அப்போ 3வது, நீங்களும் நானும் தேவனுடைய வேலை அறிய வேண்டுமானால், பஸ்கா என்கின்ற கடந்து போகுதலை நீங்கள் ஆசரிக்க வேண்டுமானால், பஸ்கா என்ற கடந்து போகுதலினுடைய ஆயத்தத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் அவருடைய வேலையை அறிய வேண்டும். அந்த வேலையை ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனுடைய வேலையை போல அறிய வேண்டும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். இந்த 25ஆம் அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு மணவாளன் மணவாட்டி என்று சொல்லப்படுகின்ற மணவாளன் மணவாட்டிக்குரிய ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் அதை இன்னும் தெளிவாய் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை தேடி வந்து இந்த மணவாட்டி சபை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று பார்த்து இந்த மணவாட்டியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்.
நீ பரலோகத்துக்கு என்னோட வரத்துக்கு ஆயத்தமாகறதுக்கு உன்னுடைய ஆயத்தத்துக்கு சில காரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டார். இப்போ பரலோகத்துக்கு ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு மணவாட்டியை அறிய வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. என்ன நேரம் அப்படின்னு சொன்னால், இந்த யூத கலாச்சாரத்தின்படியாய் புருஷன் மணவாளன் மணவாட்டியை வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவாராம். இவர் நிச்சயம் பண்ணிட்டு போய் ஒரு நாள் யாரும் அறியாத இரவு நேரத்திலே தன் தோழரோடு கூட வந்து இந்த மணவாட்டியை தன் தோழிகளோடு கூட அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போய்விடுவார். இதுதான் யூத கலாச்சாரத்தினுடைய திருமண ஒழுங்கு. அதில் அவர் நிச்சயம் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாராம், அவளுக்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போவார். நான் உங்களுக்கு கடந்த முறை கூட உங்களுக்கு சொன்னேன், நான் அதை குறித்து தெளிவாக சொன்னேன். அப்போது மணவாளன் வருவார் என்று சொன்னால், இந்த மணவாளன் வருகிறதை எல்லாருக்கும் பத்திரிகை போட்டு நோட்டீஸ் வச்சுட்டு வந்துட்டு வரமாட்டார். இன்விடேஷன் கொடுத்து மணவாளன் வருகிறார் அப்படின்னு வராது. நீங்கள் அங்கே வாசித்து பாருங்களேன், 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், எழுந்திருங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. எல்லாரும் கேட்கிறாங்க. எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்படின்னா எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. ஆனால் அதற்கு ஆயத்தப்பட்டவங்க என்ன பண்ணாங்களாம், எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஒரு 5 பேர், பாதி பேர் உள்ளே போகிறாங்க, பாதி பேர் உள்ளே போக முடியலை. எல்லாம் கவனிங்க, மணவாளன் மணவாட்டி அப்படின்னு வருகிற இடத்துல மணவாளன் வருகிற சத்தம் மணவாட்டிக்கு நல்லா கேட்குமா? நான் நேற்று இரவு கூட வாசிக்கும் பொழுது, இந்த ஆதாமும் ஏவாளும் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏதேன் தோட்டத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய சொல்லை கேளாமல் கீழ்ப்படியாமலே போய் பாவத்தில் தள்ளப்பட்டார்கள், நிர்வாணிகளாய் மாறினார்கள் அப்படின்ட்டு இருக்கு இல்லை? அப்படி தானே இருக்கு. ஏவாள் சாப்பிட்டா, ஆதாமிற்கு கொடுத்தா, ஆதாம் அதை சாப்பிட்டான், இருவரும் நிர்வாணிகளாய் மாறிட்டாங்க. நிர்வாணிகள் ஆன உடனே ஆண்டவருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க அப்படியே வச்சுக்கோமே. ஆனால் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு அப்படின்னு வருது. பாவம் செய்து நிர்வாணிகளாய் மாறினவர்கள், தேவனுக்கு விரோதமாய் தள்ளப்பட்டவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தோட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னால், உங்களாலும் என்னாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆமென் சொல்லுங்க. முடியுமா முடியாதா? பாவம் செய்தவங்களாலே முடியும்னு சொன்னா, 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வந்தார்கள். ஒருவன் சில கனிகளை கொடுத்தான், ஒருவன் ஆட்டுக்குட்டியினுடைய முதற் பலனை கொடுத்தான். தேவன் முதற் பலனை ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளல, காயின் ஆபேல். உடனே ஒருத்தருக்கு முக சாயல் வேறுபட்டது. யாருக்கு? என்னைக்கு முக நாடி வேறுபட்டதோ உடனே ஆண்டவர் வந்து நிற்கிறாங்க. எந்த இடத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருக்கிறதோ, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததோ, தேவாவியானவர் அங்கே வந்துட்டார். நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கே தேவன் தோன்றுவார் என்று சொன்னால், மணவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வழியை விடும் பொழுது ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால தான் ஜெபம் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னா பஸ் லேட்டாக வரும். பைபிள் படிக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னோன்னு சொன்னால் யாராவது நம்ம செருப்பை மிதிச்சிடுவாங்க, செருப்பு அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா உடனே என்ன யோசிப்போம், சே இன்னைக்கு கிளம்புற நேரத்துலேயே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மனசு பதச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசு என்ன தேடும் தெரியுங்களா? ஒரு உண்மையுள்ள மனவாட்டி, உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவருடைய மனசாட்சி என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு குறை வச்சுட்டேன், உடனே தேடும். ஜெபத்தை சரி பண்ணணும், வேத வாசிப்பை சரி பண்ணணும்,
இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கல, நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம், எடுத்தெறிஞ்சு பேசிட்டோம், தூக்கி எறிஞ்சு பேசிட்டோம், கோபமாக பேசிட்டோம், வைராக்கியமாக பேசிட்டோம், அவங்க கூப்பிடும்போது நம்ம கவனிக்காமல் போயிட்டோம். ஏதோ ஒரு ஒழுக்கமுள்ள மணவாட்டியினுடைய கிரியை நாம் தவறும் பொழுது மணவாளனுடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஒரு மணவாட்டிக்கு கேட்கணும் சத்தம். கேட்கலன்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறோன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. நான் பேசுகிறது பேசிக்கல். பாவம் செஞ்சவனுக்கே சத்தம் கேட்கணும், மணவாட்டி கேட்காதா? சொல்லுங்கள், மணவாட்டி கேட்காதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த 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 சத்தம் கேட்காதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கவனிங்களேன், இந்த இந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று வருது, வாசிங்க. நீங்கள் 13வது வசனத்தில், 13 வேண்டாம், 5வது வசனத்தை வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது, கவனிங்க, இதுதான் பிரச்சனை. அன்னைக்கு நம்ம கேட்குற வேலை கரெக்டாக கட 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 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை பின்பற்றி போகிறதுல எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. நான் சொல்றது கரெக்டுங்களா? நமக்கு வேலை வேணும், உடனே ஆண்டவர் வேலை கொடுத்துறாரு, பின்பற்றி போயிடுவோம். கடன் பிரச்சனை தீரணும், ஜோம் பண்ணுறோம், உடனே கொடுத்துறாரு, உடனே பின்பற்றி போயிடுவோம். அவர் என்னெல்லாம் உடனே 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 கட கட கடன்னு செய்கிறாரோ கட கடன்னு அவர் பின்னாலேயே போயிட்டு இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் செய்யலைன்னா சொல்லுங்க. தாமதித்த போது, செய்யாமல் தேவன் நின்ற பொழுது, கர்த்தரோ அமைதியாக இருந்தபோது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் தாமதிக்கிற வேளையிலே தூங்கிட்டாங்களாம். எல்லாருமே தூங்கிட்டாங்க. கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவருடைய தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளுக்குள்ளே போக நம்மளை வழிவகுத்துரும். அவர் தாமதிக்கும் பொழுது நாம் காத்திருக்க வேண்டும். அவர் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அவர் நம்ம எதிர்பார்க்கிற வேளையிலே அவருக்கு முன்பாய் போய் நிற்க வேண்டும். இங்கே தாமதிப்பது என்பது ஒன்று வரும் பொழுது, இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிற வேளையிலே அல்லது காத்திருக்கிற வேலையை செய்திருந்தால், கொஞ்சம் வெளிப்பார்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேருடைய எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு முதலே போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தாமதிக்கும் போது தூக்கிட்டாங்க. சரி, ஒரு பலவீனம் தூங்கிட்டாங்க. அவங்க வரும்பொழுதாவது அதனுடைய ஆயத்தத்தோடு வந்திருக்கணும். ஒருவேளை மணவாளன் தாமதித்தால் நாம் காத்திருக்க ஆயத்தமாக இருக்கணும், அப்படின்ற காத்திருப்போடு வரணும். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானசானம் எடுத்த உடனே கடன் தீர்ந்துடணும், உடனே வியாதி போயிடணும், உடனே ஆண்டவர் சரி பண்ணிடணும், உடனே குடும்பம் ஒன்றா சேர்ந்துடணும். அதெல்லாம் உடனே நடக்காது. ஏன் நடக்காது தெரியுங்களா? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை சரியாக கேட்குற வரைக்கும் அது நடக்காது. எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் ஒன்று தான் சரியான வேலையில் நடக்கும். என்னென்னா, எக்காலம் துணிக்குதான் அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு, போயிடலாம். எக்காலம் துணிச்சிட்டாலே நமக்கு இனிமேலுக்கு டைம் கிடையாதுன்னு அர்த்தம், உடனே போயிட வேண்டியதான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கொஞ்சம் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் இன்னும் தகுதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த தாமதத்தில் சிலர் தங்களுடைய தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஆண்டவர் வனாந்தரத்திலே நடத்துகிறார். வனாந்தரத்திலே நடந்து வருகிறார்கள். மோசே ஆண்டவர் மலைக்கு கூப்பிடுகிறார். மோசே மாத்திரம் மலைக்கு போகிறார். மலைக்கு போனவர் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. தாமதமானபடியினாலே ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு முன்னே நம்மை வழி நடத்தி செல்வதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், ஆகையினாலே எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி பொன் கன்று குட்டியை அவர்கள் ஒரு தெய்வமாய் தங்களுக்கென்று செய்து கொண்டார்கள். எந்த காரணம் தெரியுங்களா? சொல்லுங்க. தாமதித்த போது விக்கிர வழிகாட்டிலே விழுந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்கள் அப்படிதாங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தை குறிக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே செய்திடணும், இது நடக்கிறதுக்குள்ளே செய்திடணும், இது முடியறதுக்குள்ளே செய்யணும். ஆனால் அது அப்படி நடக்காது. தாமதித்த உடனே நான் சொல்லுகிறேன், சிலர் பின்மாற்றத்திற்கே போய் விடுகிறார்கள். தேவனை விட்டே அவர்கள் மற்ற இடத்திற்கு போய் விடுகிறார்கள். தாமதம் என்பது நம்மை தகுதிப்படுத்துவதற்காக மாத்திரமே அல்லாமல் நாம் விழுந்து போவதற்கு அல்ல. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாமுவேல் வருவதற்கு
குறித்த நாளிலே அவன் வராதபடியினால் அல்லது தாமதித்தபடியினாலே சவுல் துணிந்து சாமுவேல் செய்ய வேண்டிய பலியை சவுல் செய்கிறார். அந்த இடத்துல அவனுடைய ராஜ்யபாரம் தள்ளப்படுகிறது. நீங்கள் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மணவாளன் மணவாட்டி மணவாளன் வர தாமதித்த பொழுது அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லப்படும். நித்திரை பண்ணினான். இப்போ மணவாளன் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கூப்பிடுறாரு. வாசிங்க உன்னத பாட்டு 5:2-3. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நான் நித்திரை பண்ணினேன்னா என்ன அர்த்தம்? மணவாளன் வரணும், லேட் ஆயிடுச்சு, வரலன்னு உடனே என் சரீரம் என்ன பண்ணுது? அதுக்கு காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும், ஏங்கணும். ஆனால் இந்த மணவாட்டிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக தூங்குறதும், அவள் தன்னை வாசனைப்படுத்திக் கொள்ளுகிற வாசனை திரவங்களினால் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிற வேலையும் பெரிய வேலையாக போச்சு. தூங்கிட்ட பிறகு என் இதயமோ விழித்திருந்தது. வருவாரான்னு இதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். பாருங்க, தூங்கிட்டாங்களாம். நித்திரை பண்ணினேன், ஆனாலும் மணவாளன் வருகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. மணவாளனுடைய சத்தத்தை நான் நித்திரையாக இருக்கும் பொழுது கேட்கிறேன். கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும்? கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே எழுந்து போய் திறக்கணும்ல. இந்த மணவாட்டி திறக்கல. ஏன் திறக்கல? என் வஸ்திரங்களை கலற்றி போட்டேன். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வஸ்திரங்களை கலட்டி போட்டேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்து நல்ல தூக்கத்தினுடைய ஆழத்தில் போயிட்டேன். அப்புறம் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். பாதங்களை கழுவிட்டேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஒரு காலத்தில் இந்த அம்மா முதல் அதிகாரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம், தோட்டத்தை கவனிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆடு மேய்ச்சி தோட்டத்தை கவனிச்சுட்டு இருக்கிறவங்கள மணவாளன் அரண்மனைக்கு கூட்டிட்டு வரும் பொழுது இந்த அம்மா வந்து மற்றவங்கள பார்க்குறாங்க. எருசலேமின் குமாரத்தி ரொம்ப அழகாக, அதாவது சீவிச்சு சிங்காரிச்சு ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த அம்மா வந்து அப்படியே மனசில் ரொம்ப உறுத்துதல் ஆயிடுச்சு. உடனே சொல்கிறாங்க, எருசலேமின் குமாரத்திகளே, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று என்னை பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை காவல்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ பாருங்க, என் வீட்டில் இருக்கிற அண்ணமாருங்கெல்லாம் என்னை வந்து தோட்டத்தை பார்க்க சொன்னாங்க. நான் ஆடு மேய்ச்சேன், வெயில் என் மேல் பட்டதுனால நான் கருப்பாயிட்டேன், இப்போ அலங்கோலமாக இருக்கிறேன், ஒரே வேர்வையாக இருக்கேன், நாற்றமாக இருக்கு. நான் இந்த நிலைமையில இருக்கிறத மணவாளன் பார்த்துட்டு என்னுடைய தோட்டத்தை, என் சரீரத்தை நான் கவனிக்க முடியல. எல்லாத்தையும் மற்ற காரியங்களை கவனிக்கிறதுனால என்ன கவனிக்க முடியல? ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட முடியல, ஒரு தலைக்கு என்ன போட முடியல, அல்லது வேற என்ன இருக்குது, ஃபேஸ் கிரீம் போட முடியல, எந்த இதையும் போட முடியல, எதையுமே நான் செய்ய முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் உழைத்த உண்மையை பார்த்து மணவாளன் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை கூட்டிட்டு வந்துட்டார். அப்போ ஒரு காலத்தில் இந்த அம்மா பேசுனது என்னன்னா, மணவாளன் வந்து என் இருதயத்தை பார்க்குறாரு. இப்போ அதே இருதயத்தை தான் பார்க்குறாரு, தூங்கின்றார். இப்போ அதே இருதயத்தை தான் பார்க்குறாரு, கதவை தட்டாலும் திறக்காமல் படுத்துட்டு இருக்குது. இந்த மணவாட்டி மணவாளனுடைய அரண்மனைக்கு வந்து நல்லா அப்படியே என்ன சொல்லுது, தைலத்திலேயே மூழ்கி. இந்த அம்மா அதுக்கப்புறம் எழுந்து போய் கதவை திறக்கிறாங்களாம். அவள் கையில் இருக்கிற வெள்ளை போலெல்லாம் என்ன ஆயிடுச்சான், அந்த தாப்பாலெல்லாம் விழுந்து அதெல்லாம் அப்படியே தாப்பால மணக்குதான். யோசித்து பாருங்க, மணக்குதான். அப்போ மணக்கிற அளவுக்கு சென்ட்டு போடலாம், அதுக்காக இப்படியா போகிறது. அப்போ உலக வாசனையிலையும் உலகத்தினுடைய நிம்மதினு சொல்லப்படுகிற நிம்மதினு நம்ம ஆழ்ந்து போனதுனால நித்திய நிம்மதியை மறந்துட்டாங்க, மணவாளனை விட்டுட்டாங்க. ரிசல்ட் என்ன தெரியுங்களா? அதே 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அதனால நான் என்ன பண்ணேன், வெளியில போய் இப்ப நேசரை தேடுறேன். அடடா, நம்ம நித்திய ஜீவனை விட்டுட்டோம், நித்திய வாழ்க்கையை விட்டுட்டோம். அவர் வந்து கூப்பிட்டாரு, கூப்பிட நம்ம அதை கவனிக்கல. எப்படியாகிலும் அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி
அவரை தேடி வெளியிலே போறாங்க. 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். பாருங்க, மணவாளனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க எல்லாருக்கும் அடியும் காயமும் தான் விழுதான். அடியும் காயம் அப்படின்னா மணவாளன் சத்தம் எடுக்கிற ஒரு நேரத்தை நாம் அறிய வேண்டும். மணவாளனுடைய சத்தத்திற்குரிய நேரத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஜீவியத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தை கடந்து போகுதலை நீங்கள் ஆசரிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஆயத்தத்தை கவனிக்கணும். நீங்கள் கடந்து போகணும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய நேரத்தை நல்லா அறியணும். ஒரு பிள்ளை அறிவதைப் போல, ஒரு வேலைக்காரன் அறிவதைப் போல, ஒரு மணவாட்டி அறிவதைப் போல நீங்கள் மணவாளனுடைய சத்தத்தை நீங்கள் அறிகிறவர்களாய். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.